ஸோ மேட்சுங்க சூப்பர் ஓவருக்கு போயிடுச்சு. சூப்பர் போட எங்கள் செல்வா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஃபுல் டாப் சான்ஸ் தாண்டி போயிடுறான்னு பார்த்தா போயிடுச்சுங்க. முதல் பந்திலே ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் சிவா. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் பிகைண்ட் த ஸ்டம்பில் வந்திருக்கு. பவுண்டரிக்கு போயிடுதா, கேட்சை பிடிக்கிறாருன்னு பார்த்தா பாலை வெட்டிக்கு இருந்தார். பவுண்டரி போயிடுச்சுங்க. இங்கே பிகைண்ட் த ஸ்டம்பில் லக்கி பவுண்டரி போயிடுச்சுங்க. 4th ஒன் அகைன் அடிச்சிருக்காரு சிவா அண்ட் பியூட்டி அப்படின்னே சொல்லலாம். 1 more 6 பதிவு பண்ணுறாரு. 3வது 6 பதிவு பண்ணுறாரு இங்கே சிவா. நேருக்கு நேர் பவுலர் கைக்கு பக்கத்தில் தான் போணுச்சு. ஆனால் ஃபீல்டரால் ஸ்டாப் பண்ண முடியல. பவுண்டரி போயிடுச்சு. 24ஓட சேர்த்து ஒரு 28 ரன் பதிவு பண்ணியிருக்காருங்க. லாஸ்ட் 1 more சூப்பர் டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு. அடிச்சிருக்காங்க 29 டார்கெட் ஃபார் பெருங்களூர். செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 29 டார்கெட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. செம்ம கைட்டு போயிருக்கு. சான்ஸ் ஃபார் போயிடுச்சுங்க. இங்க முதல் பந்திலே ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு ராஜ்குமார். ரிமைனிங் 5 பாலுக்கு 4 6 அடிக்கணும். செகண்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் இதையும் அடிச்சாருங்க. 5 6 தேவை அப்படி நிலைமையெல்லாம் முதல் 2 பால்ல 2 6 அடிச்சாரு. ராஜ் ஆன் ஃபயர் அப்படின்னே சொல்லலாம். இங்க சிவா எப்படி ஸ்டார்ட் பண்ணாரோ அதே மாதிரி இங்க ராஜ்குமாரும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 2 பாலையும் 6 அடிச்சாரு. செம்ம ப்ரெஷராக கொண்டு போயிட்டான்னு சொல்லலாம். 17 அடிக்கணும் 4 பாலுக்கு. தேர்ட் ஒன் இதையும் அடிச்சாருங்க. இங்க சான்ஸ் ஃபார் போயிடுச்சுங்க. இங்க ஆர்டி 6 முதல் 3 பாலையும் 6 அடிச்சாரு இங்க ராஜ். 3க்கு 11. 4th ஒன் இந்த மாதிரி தரையா பாஸ் ஆஃப் போயிருக்கு. கண்டிப்பாக 2 ட்ரை பண்ணி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே அடிக்கிறாரா அங்கே அடிக்கிறாருன்னு பார்த்தா கீப்பர் 2க்கு த்ரோ நிற்க வச்சு மாறி இருக்காங்க. இந்த பால் விக்கெட்டு. ரிமைனிங் இருக்க செம்ம ப்ரெஷராக இருக்காங்க. என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். 5th ஒன் டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு. இங்கே மூக்கிய போட்டிருக்காரு. ஸோ தப்பு பண்ணிட்டாரு. இப்போ ஒரு பாலுக்கு ஃப்ரீ ஹிட் பால். அகைன் அடிச்சிருக்காரு. ஆஸ்டாருங்க எங்க ராஜ். எங்கேயோ போய் வந்திருக்கு. பட் ஹால் லக் அப்படின்னு தான் சொல்லணும். எங்க சரியான பேட்டிங் ஆடி கொடுத்துருக்காரு ராஜ்குமார். பட் ஹால் லக் ஒரு ரன் வித்தியாசத்தில் மேட்சை வின் பண்ணுறாங்க. இங்கே